I'm telling you now. He told me, if you don't send that to me, even when we die, I will come behind you. இதயத்தை ஏதோ ஒன்று இழுத்தது கொஞ்சம் என்று நமக்கு ஃபர்ஸ்ட் ரசிகர்களே அவங்க தானே. ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. अपना टाइम आएगा, अपना टाइम आएगा. அவ்வளவுதான். we can wait for that. ஹவுஸ் ஒய்ஃப் தானே. அவருதான் ரொம்ப பங்க்சுவல். அவரு 12 மணி ஆர்த்திக்கு 59க்கு போலன்னா வெளியே நிக்க வச்சிருவாரு. 2 நிமிஷம் லேட் நானு. சோ வெளியவே உட்கார்ந்து அந்த ஆர்த்தி ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறம் உள்ள போய் அவரோட கொஞ்ச நேரம் இல்ல ரொம்ப நேரம் அந்த ஹால்ல உட்காந்து பாடிட்டு சாய் சச்சரித்ரா படிச்சுட்டு அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு எல்லாமே அங்கதான். அன்னைக்கு எனக்கு 11 o'clock நான் வீட்டுல இருந்து போவேன். அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். அங்கேயே முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம எங்கேயோ போய் அவரோட கனெக்ட் ஆகுறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னா கடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு I'll be ready. அப்பவும் அவர் வந்து ஒரு 1 or 2 minutes லேட்னா ஆப் வச்சுட்டாரு. பங்க்சுவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். சோ மத்தபடி he's so adorable. நம்ம எப்படி பார்க்கணும்னாலும் வந்துருவாரு. You know that he's answering you. He talks. நான் நிறைய பேத்துக்கிட்ட சொல்லுவேன், அவர் பேசுவாரு, புரியலன்னு சொல்லவே முடியாது, ரொம்ப கிளியரா பேசுவாரு. உனக்கு தான் அந்த மெசேஜ் அப்படிங்கறத தெளிவா அனுப்புவாரு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் பாபா. அண்ட் எனக்கு வர்றது போறது கிடைக்காதது எல்லாமே அவர் தான். அதனால எனக்கு ஐ லவ் ஹிம் சோ மச். ஐ பிரீத் பாபா. That is what it is. So அதுக்கப்புறம் கூட நீ ஹனுமான் சாலிசா கிளாஸஸ் இப்போ கூட நடத்திட்டு இருக்க இல்லையா? எஸ், கண்டிப்பா போயிட்டு இருக்கு. ஹனுமான் சாலிசா கிளாஸஸ் போகுது, சாண்டிங் போயிட்டு இருக்கு. ஹனுமான் சாலிசா கிளாஸஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னு சொல்லணும். I have attended your class. So நீ எக்ஸ்பிளைன் பண்ற விதம் இருக்கு இல்லையா, லைக் ஒவ்வொரு ரெண்டு வரைக்கும் ஒரு கதை இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துக்குது. லைக் வாழ்க்கையில எப்போ எந்த நிமிஷத்துல அந்த ஹனுமான் சாலிசாவை நான் கேட்டாலும் அந்த ஒரு 2 வரைக்கும் நீ சொன்ன கதை வந்து அது ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ யூஆர் டூயிங் தட் வெரி நைஸ்லி. அண்ட் என்ன சொல்றது, அது ஒரு மாதிரி மனசுல இருந்து வருது இல்ல, அந்த சோல்ல இருந்து வர மாதிரி ஒரு ஃபீல். So it is connecting so nicely well. Nice. So I wanted to tell you that. So in front of all of them, I'm just conveying that. It means a lot to me. ஏன்னா அந்த கிளாஸ்ல நான் உட்கார்ந்தாலோ பாபாவை பத்தி பேசினாலோ there is no commercial talk. Yeah. It comes from the bottom of my heart. ஏன்னா நான் இது ஹனுமான் சாலிசாக்கும் இப்ப நம்ம ஒரு கிளாஸ் ஒன்னு எடுக்கிறோம் அப்படின்னா you should be trained. அதுக்கான கோச்சிங், அதுக்கான சர்டிபிகேட் இதெல்லாமே வேணும். எனக்கு ஹனுமான் சாலிசா கிளாஸ்க்கு பாபா ட்ரெயின் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். அந்த ஸ்டோரி கூட எப்படி நான் சின்னதா சொல்லணும்னா, ஒரு குரூப் ஒண்ணு வந்தது ரொம்ப இனிஷியலி அந்த 2020க்கு முன்னாடி. ஏன்னா இதுக்கு மேல ஒன்னு நான் இதுக்கு உட்கார வைக்க போறேன். So that was 2 years அதுக்கு முன்னாடி. அப்போ 2018ல ஹனுமான் சாலிசா வந்து டியூஸ்டே சாண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்தது. எதுக்குன்னு தெரியாமலே நான் ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு ஹனுமான் சாலிசா லேர்ன் பண்ணணும், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்ப நான் லேர்ன் பண்ணிக்கலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுல ஜாயின் பண்ணேன். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா 3 சாண்ட் இருக்கு, 3 கவுண்ட் நம்ம போடணும் அப்படின்னா நான் என் பசங்களை உட்கார வச்சேன். அதுக்கு நீங்க ஒண்ணு, ஆளுக்கு ஒண்ணு, நான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ராமர் சீதா ஹனுமான்ஜி இருக்காங்கல்ல, 3 பேரையும் கொண்டு போய் எடுத்துட்டு போய் சூரிய பகவானுக்கு கீழே உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் நாள் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். விளக்கு ஏத்தி வச்சுட்டு கார்டன்ல உட்கார்ந்து சொன்னேன். வீட்டுக்குள்ள கூட இல்ல, கார்டன்ல உட்காந்து சூரியனுக்கு கீழே தான் சொன்னேன். அது எதுக்கு, ஹனுமான்ஜி வந்துட்டு சூரியனோட ஸ்டூடெண்ட், அதனால நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்மளுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐ ஸ்டார்டட் லைக் தட். ஸோ ஒன் டைம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா நான் சொன்னேன். ஆனா எனக்கு புரியல என்ன, அது உள்ள இருக்க கதையெல்லாம் எனக்கு தெரியாது. ராமாயணம் கேட்டாலே ஃபுல்லா நம்ம சொல்ல மாட்டோம், அதனால நமக்கு அவ்வளவு ஸ்டோரிஸ் தெரியாது அதுல. அப்ப நான் இது ஸ்டார்ட் பண்ணேன். So I did this. எனக்கு வந்து இப்ப இன்னைக்கு கண்ணு மூடினாலும் தூக்கத்துல எழுப்புனா கூட நான் சொல்லுவேன் நீ. ஆனா எனக்கு வந்து அந்த டைம்ல தெரியாது. அப்ப நான் அதை லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு பாபா ட்ரெயின் மீ ஃபார் 2 years.
2 வருஷம் அந்த குரூப்ல டியூஸ்டே சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான். அப்புறமா தான் இந்த கிளாஸ் எடுன்னு சொல்லி எனக்கு மைண்ட்ல அப்ப கிளாஸ் எடுன்னு சொன்னப்போ எப்படி எடுக்க முடியும் வித்தவுட் மீனிங்? ஐ ஸ்டார்டட் ரீசர்ச்சிங். ஐ டென்ட் கோ இம்மீடியட்லி ஃபார் இட். அதுக்கு ஸ்டான்ஸாவா ப்ரிப்பேர் பண்ணி ஒன்னுக்கும் ஸ்டோரி அவ்வளோ ரிசர்ச் பண்ணிருக்கேன் நான். என்ன வந்து பாபா 2 இயர்ஸ்க்கு அதை ட்ரெயின் பண்ணாரு. அப்புறம் தான் ஐ ஜம்ப் டு இட். ஓகே, நம்ம இந்த 9 பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரணும்னா நமக்கு அது மைண்ட்ல நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். நமக்கு எனக்கு தெரிஞ்சதை எல்லாமே அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுவேன். சொல்லி கொடுக்கணும், நம்ம பாட்டு சொல்லி கொடுக்கலாம். எல்லா பாட்டும் நம்மளுக்கு தெரியாது, ஒரு 10 பாட்டு தெரிஞ்சா 10 பாட்டு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி வாட் எவர் வி நோ. சோ ஹனுமான் சாலிசா ஆல்சோ ஃபெல் லைக் தட். அதனால அவரு அதை ட்ரெயின் பண்ணி சர்டிஃபைட் அப்படின்னு பாபா தான் சொல்லியிருக்காரு, வேற சர்டிபிகேட் கிடையாது. சோ அது thank you so much for your compliment. It means a lot to me. Yeah, actually it like adu veche na unkita kuda sonna I want to do a project on Correct. That also. Correct. Just being a lazy person I find. No, it is not being lazy, Archu. It is maybe it's not the time. Yeah, yes, it's coming through Baba. So he will have the right time. Maybe we'll start on a Thursday. Yeah. I can record that. நம்ம ஏதாவது ஒரு Thursday கண்டிப்பா ஆரம்பிப்போம். ஏன்னா இது வந்து எனக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணேன். yet another friend. அவங்க வந்து எப்படின்னா அவங்க இப்போ இந்தியா போயிட்டாங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் டெய்லி கால் பண்ணி சொல்லுவாங்க, மேம் நீங்க அதை பாடி மட்டும் அனுப்புங்க மேம், பாக்கி எல்லாம் நான் பண்ணிடுறேன், பாடி மட்டும் அனுப்புங்க. இப்ப நான் சொல்லுவேன், நான் ப்ராப்பரா பாடி அனுப்புறேன், நல்ல மைக் எல்லாம் வச்சு நான் ஒழுங்கா பாடி, எனக்கு வேண்டாம் மேம் நீங்க நார்மலா அனுப்புங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சௌமியா ஐ எம் டெல்லிங் யூ நவ். she told me if you don't send that to me even when we die, நான் வந்து I will come behind you. அதனால நீங்க அதை எனக்கு பாடி அனுப்புங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிச்சா probably we have a lot of other things waiting for us. தயவு செய்து முடிச்சு கொடுங்கன்னு. so I'm doing that for sure. நான் பாடி அனுப்புறேன். நான் அனுப்பிட்டேன் ஒரு டைம், ஆனா எனக்கு அதுல அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. so I'll do it and I will send it to you. So you got your promise. Yes. So நீ வந்து இந்த பாட்டு அதெல்லாம் உனக்கு ரொம்ப லைக் அது உனக்கு மூச்சு மாதிரி. ஓகே, எப்படி பாபாவோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோயேன். so like how do you go about it? Like உனக்கு ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இந்த பாட்டு விஷயத்துல அவங்க எல்லாரும் எப்படி? பாட்டு அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் ரொம்ப ஃபுல் சப்போர்ட். அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த பாட்டு ட்ரை பண்ணேன், வாய்ஸுக்கு நல்லா இருக்கும், ஓகே செலக்ட்லாம் பண்ணி கொடுப்பாரு. இந்த இது ட்ரை பண்ணி பாரு. அப்புறம் ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு அவர் சொல்லுவாரு, இந்த சாங் உனக்கு ரொம்ப இதா இருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் நின்று. பாத்தீங்களா, ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லாமலே பாடுவாங்க. அவருக்காக பாடணும் இல்லையா, அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி எல்லாம் வேணும்னு கேட்டாங்க, நான் பாடணும்னா எனக்கு தண்ணி எல்லாம் வேணும்னு பாருங்க, அப்படியே ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இப்ப நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சங்கர் உங்களுக்காக. அவர் ஃபுல் சப்போர்ட் எனக்கு அவர் பண்றதுனால நான் இது வந்து அவருக்கு டெடிகேட் பண்றேன். 2 லைன். ஓகே. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று, இதுவரை இது போலே நானும் இல்லையே. என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து இந்த பாட்டு ட்ரை பண்ணு, அந்த பாட்டு ட்ரை பண்ணு, இது நம்ம 2 பேரும் பாடலாம் அப்படிலாம் சொல்லுவாரு. நாங்க ஏதாவது பாட்டு போட்டிருக்கீங்களா? பாடி கவர் போட்டிருக்கீங்களா? இல்ல, நாங்க பாடி கவர்லாம் இல்ல, போட்டது இல்ல. அதுதான் என்னோட ப்ராப்ளமே. இந்த ரெக்கார்டிங் இஸ் a big problem. நாங்க பாட்டுல ஏதாவது பாடுவோம், மியூசிக்க போட்டு விட்டு கரோக்கே போட்டு விட்டோம்னா நாங்க பாடிட்டு இருப்போம். So that goes on for a long time. மத்தபடி வந்து ஏதாவது காம்படிஷன் எல்லாம் வந்தது அப்படின்னா அவர் தான் சொல்லுவாரு. இந்த ரேடியோ கில்லி வந்தது இல்லையா, அந்த ரேடியோ கில்லிக்கு வந்துட்டு டெய்லி எனக்கு வந்து அவர் தான் சொல்லுவாரு, போஸ்ட் பண்ணிட்டியா, அவங்களுக்கு அனுப்பிட்டியா, நம்பர் எல்லாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு சொன்னாரு, அவங்களுக்கு உன்னோட வாய்ஸ் அனுப்புனியா. அப்ப நான் லாஸ்ட் டேட் வரைக்குமே அனுப்பல, அந்த லெவல் நம்பர். அப்ப நான் வந்து அனுப்பல. இப்போ ஒரு ஃப்ரைடே வந்துட்டு இதுதான் லாஸ்ட் மினிட் தான் போயிருக்கு என்னோட பாட்டு. அப்ப வந்தா திட்டு விழுவோம்ல, நான் சொல்லியும் நீ பண்ணலையான்றதுக்காக நான் அனுப்புனேன். பயந்துதான் பண்ணேன். அந்த அங்க என்ன பாடினா, ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே
இந்த பாட்டு அனுப்பியிருந்தேன் அவங்களுக்கு. இது ஏன் அனுப்புனேன் அப்படின்னா, சரி இது ஜென்ஸ் வாய்ஸ்ல தான் இருக்கும், லேடிஸ் வாய்ஸ்ல பாடி அனுப்புவோம். ஆமா, இட்ஸ் a different take on it அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடி அனுப்புனேன் நான். ஐ காட் செலக்டட். நான் 4 o'clock அனுப்பியிருந்தேன். 4 o'clock இல்ல 12 மணிக்குள்ள அனுப்பியிருந்தேன். And by 4 o'clock I got a call saying that you're selected. முன்னாடி அனுப்பியிருந்தேன்னா probably I would have waited for 1 month. ஒரு மாதிரி they said tomorrow you have to come. அப்புறம் ஆடிஷன் நடந்தது. ஆடிஷன் was a big process. நிறையவே போச்சு. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. I enjoyed the process. ஏன்னா நம்மளுக்கு அதுல கூட இமான் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆமா, இமான் இருந்தாரு அதுல. பட் எப்படி அப்படின்னா I was one of the 5 finalists, 5 finalists, one of the that was a good experience. எனக்கு வந்து more than அந்த ஸ்டேஜ்ல போனது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட என்ன பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஆடிஷன் நடந்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. there was no partiality. ஏன்னா நமக்கு தெரியாது, யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் வர்றது is a blessing. so நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த அங்க இருந்த அந்த சார் கூட நிறைய விஷயம் கேட்டிருந்தாரு. அது எல்லாமே பண்ண முடிஞ்சது. அதுதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்மளால இவ்வளவு பண்ண முடியுது, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா அப்படின்னு. So that was very nice. ரேடியோ கில்லில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட். நான் அதை அங்கேயும் சொல்லியிருந்தேன் நானு. அதையும் பண்ணணும், நம்ம சீல் அடிக்கணும்ல. அதுதான் நான் சொன்னேன், கிச்சன்லயும் பாடுவேனா, வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் வேணும். கரெக்ட். That's always in my husband. He brings it out. And அதான் எங்க போனாலும் வந்து நம்ம அப்பா வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு. என்னோட சின்ன வயசுல எங்க போனாலும் அம்மா வருவாங்க, பாட்டு பாட போனோம்னா எங்க போனாலும். நீ வந்து இதுல எல்லாம் பாடி இருக்கல, ஊட்டில ஃபிளவர் ஷோஸ்ல எல்லாம் பாடி? ஆமா, ஃபிளவர் ஷோல பாடி இருக்கேன். நாங்க ஃபிளவர் ஷோல பாடி இருக்கோம். அப்ப வந்துட்டு அது இயர் எனக்கு ஞாபகம் இல்லை எந்த இயர்னு. பட் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே ட்ரூப்ல இருந்தோம் அப்போ. ஓகே. அப்போ வந்துட்டு we made our own troupe and we won the trophy. ஓகே. யா, அப்புறம் அதுக்கப்புறமா we didn't do anything. அந்த மாதிரி நாங்க ட்ராஃபி வின் பண்ணிருந்தோம். அப்ப we were winners. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட. அதுதான் நான் சொல்றேன். அந்த எங்கன்னா எனக்கு எந்த இடத்துலயுமே சப்போர்ட் அப்படின்னு வரும்போது அம்மா வந்துருவாங்க, என்னோட அப்பா வருவாங்க, ரிஹர்சலுக்கு ப்ரோக்ராம்ஸ் டைம்ல வருவாங்க. இப்ப இங்கேயும் அதேதான். இப்ப நான் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து அவரு டிராப் பண்ணி அங்கேயே வெயிட் பண்ணுவாரு. husband is like that. So that's a blessing, I would say. So அதனாலதான் probably we are not giving a break. There is always a fire in our work. Without family support nothing happens. ஆமா, கண்டிப்பா. அண்ட் my mother-in-law is also like that. அவங்களும் வந்து ஏதாவது ஒரு பாட்டு எனக்கு அனுப்பிட்டு சொல்லுவாங்க, சௌமியா இந்த பாட்டு பாட, இது நீ பாடுறியா, இது நல்லா இருக்கும், இந்த பாட்டு பாடு. அப்ப நான் பாடுவேன். பாடிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி I will give it to her. அப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாலுமே. So அதுதான், life goes on like that with music. And yeah, my son, அவன் வந்து உனக்கு ஒரு சன் ஒரு டாட்டர்? ஒரு சன் ஒரு டாட்டர் இருக்காங்க. பையன் வந்து என்ன பண்ணுவானா, ஸ்கூல் போகும்போது, இப்ப இல்ல ரொம்ப குட்டியில, அம்மா நீ வந்து என்ன நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த பாட்டு பாடிவே அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்குன்னா மத்தியானம் தூங்குறது. அப்ப அவன் வர்றதுக்குள்ள எனக்கு அந்த டாஸ்க் இருக்கு. நான் முடிக்க முடியாம இருந்ததுன்னா ஸ்கூல்ல இருந்து வந்து சொல்லுவான், அம்மா can you do me one favor, I will not trouble you. ரொம்ப குட்டி, பக்கத்துல வந்து உட்காந்துக்குவான், ரெக்கார்ட் பண்ண, நான் வாய் திறக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ பேசாம பக்கத்துலயே உட்காந்துட்டு இருப்பான். நான் அந்த சாங் ரெக்கார்ட் பண்ண, அது போட்டா தூங்கிடுவான். சாப்பிட கொடுத்துட்டு he'll sleep off. My daughter is also like that. அவ வந்து நான் ஏதாவது ஒரு சாங் லேர்ன் பண்றேன் அப்படின்னா வந்து கத்துப்பா. அவளும் பாடுவா, ஆடுவா. சோ அவளுக்கு வந்து அம்மா இந்த சாங் நல்லா இருக்கு, அந்த சாங் நல்லா இருக்கு, வாவ்மா அப்படிலாம் சொல்லுவா. அதாவது நம்ம பாட்டுல நம்ம பாடி, நமக்கு ஃபர்ஸ்ட் ரசிகர்களே அவங்க தானே. ஆமா. அவன் வந்து பையன் அப்படின்னா பொண்ணு வேற மாதிரி. அவ சொல்லுவா, அம்மா யூ ட்ரை திஸ் சாங் நோ. இப்போ அந்த ரீசெண்டா வந்த துளசி, அப்புறம் வந்து ராதா ரகசியா அந்த பாட்டு, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவா. அம்மா try this will be very nice. How do you do that அம்மா அப்படின்னு கேட்பா. என்னடி நான் பண்ணேன், நான் எல்லா இடத்துலயும் பாடிட்டே தான் இருப்பேன். ஆனா அதை நோட் பண்ணுவா. She is like that. So that's a great support. எனக்கு இன்னைக்குமே வந்துட்டு ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. That's why we are here. Yeah, otherwise we can't do anything. இல்ல அம்மா அப்பா also, my parents are also always very supportive till date.
எங்க அம்மா வந்து நான் 2 லைன் தான் பாடி போடுவேன். சும்மா ஏதாவது ஒண்ணு பாடி போஸ்ட் பண்ண உடனே ஃபுல்லா பாடுடா அப்படின்னுவாங்க, ஃபுல்லா பாடி அனுப்புடா அப்படின்னுவாங்க. எங்க அப்பா வந்து எப்படின்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா ஒரு வேர்ட் தான் சொல்லுவாரு, அப்பா ஹவுஸ் இட் ஃபைன் நைஸ் அவ்வளவுதான் சொல்லுவாரு. பட் when he talks to people about me, அவங்க சொல்லுவாங்க அவங்க அப்பா இப்படி சொன்னாரு, அதை என்கிட்ட சொல்லுங்க. பட் I know him, like he feels very nice. நான் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்ல எல்லாம் நான் இருந்த டைம்ல கூட வந்து அவங்க அந்த உள்ள நடந்து வருவாங்கல்ல யூனிவர்சிட்டிக்குள்ள, and your professors talk about you, I have always felt that my parents were flying. வாங்க கீழே இறங்கி வாங்குற மாதிரி. ஏன்னா ப்ரொஃபசர்ஸும் அந்த அளவுக்கு வந்துட்டு I used to be studious I can be naughty both. So எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அவங்க வந்து படிப்பிஸ்ட்னா நான் கோல்டு மெடலிஸ்ட் தான். அப்புறம் என்ன படிப்பிஸ்ட் தான். கோல்டு மெடலிஸ்ட்னா படிப்பிஸ்ட் சொல்ல மாட்டேன். See, because you like வாழ்த்தன உள்ள படிப்பிஸ்ட். வால் அப்படின்னா மூஞ்சி பார்த்து யாரும் வால்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு அட்வான்டேஜ், அது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. So professors were very nice. எனக்கு என்ன அப்படின்னா இந்த 3 Idiotsல ஆமீர் கான் போய் எந்த கிளாஸ்ல வேணாலும் உட்காருவார். சோ அந்த இதுல வந்துட்டு நானும் என்னோட ப்ரொஃபசர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபசர்ஸ், அவங்க எல்லாம் வாய திறந்தா கோல்டு அப்படிங்கிற மாதிரி. எவ்ரி வேர்ட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். சோ நான் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு ஒரு கிளாஸ் ஃப்ரீ அப்படின்னா நம்ம போலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா லைப்ரரிக்கெல்லாம் போலாம். நான் வந்து இவங்க எங்க கிளாஸ் எடுக்கிறாங்களோ அங்க போய் ஐ டூ தட். அது படத்துல பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஆமீர் கான் பண்ணா வாவனுவோம், நம்ம பண்ணா அது ஒரு மேட்டரே கிடையாது, நாமளே தான் சொல்லிக்கணும். பட் ஐ யூஸ் டு கோ நோ ஆமீர் கான் பண்ணனால இப்படி எல்லாம் பண்ண முடியும் போல இருக்கு. பட் நான் பண்ணிருக்கேன். நான் வந்து சொல்லிடுறேன் சாரி. இதுல அங்க யாராவது பேசிட்டு இருந்தாங்கன்னா திரும்பி வர மாட்டேன், அவங்க பாட்டுல இருப்பாங்க. பட் ஐ வுட் டெல் தம் நோ 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 ப்ளீஸ், அவங்க இது எதுக்கு இப்ப உள்ள வந்து பட் அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா அவங்களோட கிளாஸஸ் கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. அந்த லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கணும்னா நம்ம பைசா கொடுத்தாலும் கிடைக்காது. சோ அதனால நான் ஓடிடுவேன், ஐயோ எனக்கு இது வேணும் அப்படின்னு. அதுவே பிடிக்காத கிளாஸ்னாலும் என்ன பண்ணுமோ பண்ணிப்போம். சோ அதனால எவ்ரி ப்ரொஃபசர் வாஸ் லைக் they used to honor my parents a lot. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எப்ப வரணும் அப்படின்னாலும் வந்துட்டு they can walk everywhere, எங்க வேணாலும் போலாம் சௌமியா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க அந்த பேட்ச்ல. இப்பெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது. So that's பாரதியார் யூனிவர்சிட்டியில தான் படிச்சேன். So I was a regular student அங்க MA MPhil க்கு. So அதான், அதனால எனக்கு I'm happy. I don't find anything guilty in my life that I have given up. நான் இது பண்ணணும்னு நினைச்சேன் நான் பண்ணல, அது பண்ணணும்னு நினைச்சேன் நான் பண்ணல, அப்படிலாம் கிடையாது. பாபா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. So everything will happen. It only is the timing. Correct. Yeah, correct. When it is good for us, it will happen. It will happen. I don't have any regrets as such. You know, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் எல்லாமே. ஏன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நான் வந்துட்டு ராஜகீதம்ல பாடியிருந்தேன். இதுல when I was in college. பாடிட்டு நான் I won. அதாவது அங்க எப்படின்னா 2 லேடிஸ் 2 ஜென்ட்ஸ் அப்படி பாடுவாங்க. அப்போ எனக்கு லேடிஸ்ல I won. நான் preliminary ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெண்டுமே வின் பண்ணிட்டேன். பட் செகண்ட் ரவுண்ட் என்ன கூப்பிடல ராஜ் டிவில. I still don't know. அப்துல் ஹமீத் தான் அதை கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து சொன்னாரு, why don't you start afresh அப்படின்னாரு. வாவ் அப்படின்னு ஒரு தமிழ் பேசிதானே கேட்டிருக்கோம். I was very happy. அப்ப நான் வந்து சொன்னேன், சரி I can't start afresh because I was in Ooty and the programs are happening in Chennai. Plus I have to always come with அப்பா and அம்மா. அப்பா was in Andaman அப்போ. கொஞ்சம் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருந்ததுனால அப்ப நான் எனக்கு அது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல. Maybe that was Baba's blessing also. I can't do that in Chennai. இன்னைக்கு நான் அன்னத்த கதைகளெல்லாம் கேட்கும் போது I felt okay, God has protected me by being with me அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். I don't blame anybody for anything. Few of my friends will say, அப்பா ஏன் அலோவ் பண்ணல உன்ன அப்பா. ஏன்னா நான் ஒரு படுகா ஆல்பம் பண்ணியிருந்தேன் அப்போ. சோ என்ன வந்து அந்த டைம்ல ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தான் கூப்பிட்டாரு. சொன்னாரு, அம்மா நீங்க வாங்க, எஸ்ஏ ராஜ்குமாரோட அடுத்த மந்தோ சம்திங் லைக் தட், இஸ் ஒரு ஆடியோ இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க வாங்க, ஐ வில் ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் we didn't go. போல அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. சோ அப்படி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல.
நான் ஃபீல் பண்ணது இல்ல. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஐ டோன்ட் ரிக்ரெட் அபவுட் தட். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம்லயும் வந்துட்டு நான் வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட் என்ன கூப்பிடல. அப்போ எனக்கு கொஞ்சம் கோவமா இருந்தது. என்ன இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு பண்ணோம், வேற யாரோ வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்றாங்க, அதெல்லாம் அப்போ கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருந்திருக்கு போல. ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். பட் தென் see you can sing anywhere. even a saloon. போல்டா இது உங்க வாய்ஸ். என்ன பண்றீங்க சொல்லுங்க. பாட்டு சொல்லி கொடுப்பேன். பாட்டு கிளாஸ். பாட்டு கிளாஸ். உங்களோட ஃபேவரட் பாட்டு அந்த ஏதாவது ஒரு பாட்டு நீங்க பாருங்க. முத்தமழை என்று கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானோதம் மாரோதம் தம் என்று உந்தன் கையில் சொல்கம், பொல்லாயிரவோ சொல்லாவுறவோ, எல்லா இறைவனை வேண்டி எங்கும் அசுரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா, இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை. இந்த கதை நீ நைட்டு வரும். வருமா? ஆமா கண்டிப்பா வரும். பாருங்க. It's good enough. Even a saloon நான் சொல்ல மாட்டேன். Because I think they're working very hard. அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்க லைக் the timing அங்கேயும் டைமிங் தான். லைக் கரெக்ட். இந்த டைம்ல இந்த இது நடந்தா உனக்கு நல்லதுன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தெரிஞ்சிருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா எனக்கு இங்க when you start believing that no there are lot of things you will let go. கரெக்ட். லைக் அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும் இன்னும் பண்ணவே இல்லையே, நம்ம இவ்வளவு வருஷமா நம்ம இருக்கிறோம், அந்த அந்த ஃபீலிங்கே நமக்கு வராது. நமக்கு ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு அது நல்லதுன்னா அவர் அப்பவே கொடுத்துட்டு போறாரு. ஐ அம் வித் யூ. அதுல என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே வேணும்னு நினைக்கிறதா நம்மளோட மைண்ட். நம்மளுக்கு இல்ல. ஐ அம் சேயிங் பேசிக்கலி I would have done that, I would have done this. No, there is no calculation there. It is not meant for you. அவ்வளவுதான். அதனால எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு, வரும். என்ன சொல்றது, अपना टाइम आएगा. அவ்வளவுதான். we can wait for that. நம்ம பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். லைக் we have done not a lot but we have done whatever we have to do also. அதுதான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா வந்துட்டு I think we all should unite like this and keep doing a lot of stuff. see there are like இப்போ நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டு அதனால இது பண்ற. லைக் there are lot of hidden talents. அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காது. லைக் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, அது when I hear that I like ஏறிடும். ஹவுஸ் ஒய்ஃப் இல்லனா வேற எல்லா வர்க்கும் ஈஸியா. like see every woman works. if you ask me, my mom is a housewife, but given an opportunity she would have become a great cook. லட்டு அவங்கள மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. கட்லெட்ஸ், வெஜ் கட்லெட்ஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். லைக் அவங்கள மாதிரி யாருமே பண்ண முடியாது. சோ எல்லாருக்குள்ளயுமே வந்து ஒரு திறமை இருக்கும். லைக் நம்மளே லேட்டா தான் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ. என்னோட இதுல சொல்றேன்னா, என்னோட இதுல லைக் I found out that I can write, I can direct in my 36. Okay. When I was 36 years old. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, அது வேற கதை, விட்டுங்க. So it's like everybody has a talent and if we have a platform, இப்ப நம்ம கிட்ட அந்த பவர் இருக்குன்னு வைங்களேன், அவங்க செய்யறது என்னன்னு 10 பேர்கிட்ட நம்மளால சொல்ல முடியற இடத்துல நம்ம இருக்கிறோம்னா, நம்ம எதுக்கு அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்காம எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா யாருமே சும்மா இருக்க முடியாது. லைஃப் will be so different. இல்ல எல்லாருமே வந்து இந்த செல்ஃப் வேலிடேஷன்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னால இது முடியும் அது முடியும்னு நம்ம நம்புறது. கரெக்ட். அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேரு இப்போ ஒர்க்கிங் விமன் தான் இருக்காங்க. they do have super job in their work also and வீட்லயும் பாத்துக்கிறாங்க. and there are so many things they are doing, but
என்னால முடியும், இது நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லலாம் நினைக்கிறேன். செல்ஃப் கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வந்துச்சுன்னா it is a great thing. It's a great boon to them also. And உங்க கையில அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நீங்க அவங்களுக்காக அதை செய்யணும். அதுதான் என்னோட வாட் யூ சே, என்னோட கோல். எனக்கு வந்து ஒரு ரமா மலர் கிடைச்ச மாதிரி, ஆமா, எனக்கு ஒரு அர்ச்சு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ரமா மலர் கிடைச்சானா அவ எனக்கு பிளாட்ஃபார்ம் தந்தா. அந்த பிளாட்ஃபார்ம், அந்த I won't say I was great in the first drama and all. I still won't say that I am the best. Okay, I'm somewhere there, but that stage, if I didn't get that day, that's the problem. I wouldn't have had the self confidence in me what I have today. Correct. That, and it gave a very good friend for me, Supraja noru armiyana friend kudta. We do co-direction in all our projects. Yes, Supraja. Yeah, and it's like what I think she'll tell. No, she's a doll. What she thinks, I'll tell. And sometimes I can be little overpowering on her, but still that sweetheart doesn't say anything. She is like, okay, Sari, wait. Whenever you get tense, the first person I call, other than my cousins, sister-in-laws, are her. Supraja. This is nice. Supraja. Yes. So it's like, see, lifeல இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த மாதிரி கிடைக்கிற உறவுகள் தான். கரெக்ட் இல்லையா? எங்கயோ பிறந்தோம், லைக் எங்க இருந்தோ வந்தோம். லைக் if we can make these connections, that makes our life beautiful. And if we are able to give a little bit of hope to anyone else, that is the one thing you should never miss in your life. That is what I have learned. Agreed. I have learned in my life. My mom and dad and all used to be so surprised. அவங்க சொல்லுவாங்க, என்ன நீ எழுதுறியா? லைக் எங்க ஃபேமிலில எல்லாருமே அப்படிதான் சர்ப்ரைஸ் ஆனாங்க. என்னது அர்ச்சனா எழுதுறாளா? You got the opportunity to prove. So உங்க லைஃப்ல இருக்கிற உங்களுக்கு யாருக்காவது எப்பவாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்க, அது கண்டிப்பா பண்ணணும் நீங்க. So for the last question, before winding up, I just wanted to tell you about this housewife and working woman. All the women in the world work. There is no free food. Okay? Yeah. The only difference is that some are paid, some are not paid. That's it. Every single individual has to work. There is no other option. கண்டிப்பா வேலை எல்லா லேடிஸும் பண்ணிதான் ஆகணும். பண்ணுனாதான் சாப்பாடு. ஓகே, நீங்களே சமைக்காட்டி உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஓகேவா? சோ அதனால வந்து அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து ரொம்ப கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸ்ல. And for all the women there, please don't get dejected or hurt. நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு டேலண்ட் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க. மேக் யோர் டைம் and please sometimes bring it out. Some friends come, why they came in our life we don't have a clue. Correct. Why they are there we don't know. But we'll have that connection with them. Yes, எங்கயாவது ஒரு இடத்துல. So like everything happens for a reason. That's the one thing which is a mantra. Correct. In my life, that everything happens for a reason. You're right. So இதுதான் எனக்கு வந்து கண்டிப்பா சொல்லணும்னு. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு I won't say we sacrifice our life for children. அது வந்து தப்பு. sacrifice நினைச்சா பண்ணக்கூடாது. That's our responsibility. அது வந்து நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். Everyone has our own என்ன சொல்றது, difficulty சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே. ஒரு சிலருக்கு வெளியே விட்டு நம்ம பார்த்துப்போம் பசங்க, ஒரு சிலர் நம்மளே பார்த்துக்கணும்னு நினைப்போம், அதெல்லாமே ஓகே. ஆனா டோன்ட் சப்ரஸ் யுவர் டேலண்ட்ஸ். அது வந்து வெளியில எப்படியாவது கொண்டு வந்துருங்க. ஒரு டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் children will need us. இப்ப வந்துட்டு after that they don't need us. What will you do? நம்ம பசங்களே கேட்பாங்க,
why did you do that அப்படின்னு நம்மளே ரொம்ப அழகா கேட்கலாம். ஆமா வாய்ப்பு இல்லம்மா, எல்லாம் கேட்கும். கேட்பாங்க எல்லாருக்குமே. Did I say? அதான் நான் சொல்லலையே. பட் there are children who will understand also. They will say, mama, you did enough for us, can you focus on yourself? Okay, so that's See, what if I feel there is a generation shift now. And I'm not talking about the kids like 90s below. I'm not talking. I'm talking about 80s and us. Okay, in our generation, as you say, that there was a huge problem. They did that sacrifice without knowing. ஆமா, தெரியாம அது அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. கரெக்ட். இல்ல அந்த ஆப்ஷன் வந்து கம்ஃபர்டபிள் இல்ல இல்லையா? இப்ப நம்ம வந்து பசங்க அப்படின்னு வரும்போது நம்ம ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய பேர் வந்து ரொம்ப நம்ம எப்படி சொல்றது, ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் இட் அக்ராஸ். அதான் நான் சொன்னேன், எல்லாத்துக்குமே ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்ப எனக்கு ஒரு இடத்துல கம்ஃபர்டபிளா இல்ல அப்படின்னா வந்துட்டு நான் குழந்தைங்களை விட முடியாது, நான் தான் பாத்துப்பேன். அப்புறம் நான் அது சம்பாரிச்சு என்ன பண்ணுவேன்? ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு டு வித் தட் மணி. பட் டுடே when I gave all my time to my kids, it's the same for every mother. They will give all their time, life, energy, blood எல்லாமே கொடுப்போம். ஆனா ஒரு பாயிண்ட் வரும்போது you should get up. That's what I would say. And kids also, they need us for some time. They don't need us for 10 years. I would say nowadays, seeing the things around, like 18 years and 18 years la nama sonna nama avanga keka matanga. But still now they are advising. They are grown up, they give us advice. Yeah நான் வந்து but some of their advices are valid, you know. இல்ல நல்லாவே பசங்க மெச்சூர்ட். இப்ப பசங்க they are very matured. நம்ம வந்து இப்ப நான் நிறைய விஷயம் என்னோட இதுலயே சொல்லணும் அப்படின்னா, I used to focus a lot on children. வேற வந்து என்னன்னா, ஓகே நம்ம இந்த டான் படத்துல வர மாதிரி தான் டாக்டர் ஆயிட்டுமா வர்ற மாதிரி டீச்சர் ஆயிட்டுமான்னு டீச்சரா இருந்தேன், ஷிப்பிங்ல இருந்தேன். நான் பண்ணினது வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். கோல்ட் மெடலிஸ்ட் ஆஸ் a linguist. ஆனா எவ்வளவு நம்ம மைண்ட்ல இருந்தாலும் வந்துட்டு நம்ம வெளியில போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு பெர்மிஷன் போட்டுதான் குழந்தைங்க போய் பார்க்கணும், நம்ம ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இட் வாஸ் டிஃபிகல்ட். ஸோ ஐ கேவ் அப் மை ஜாப். கொஞ்சம் நான் போனேன், அதுக்கப்புறமா ஐ ஹேட் டு கிவ் அப். எனக்கு செட் ஆகல சிச்சுவேஷன் ஃபார் மீ வாஸ் நாட் ரைட். டிபெண்ட்ஸ் இல்ல நானும் ஐ ட்ரைட் ஹேவிங் ஹெல்ப் அதெல்லாம், பட் எனக்கு அது ஒர்க் ஆகல. ஆனா என்னாச்சு அதுக்கப்புறமா அப்படின்னா, ஓகே எல்லா இடத்துக்கும் நம்ம இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் மைண்ட் நைட் எல்லாம் யோசிப்போம், பயங்கரமா விழுந்து யோசிப்போம். யாரு when you are an entrepreneur you cannot try something new. அதனால எனக்கு நான் என்ன பண்ண, ஒரு நாள் ஒரு பேப்பர் எடுத்து ஐ ரோட் ஆல் திஸ் திங்ஸ், வாட் ஆல் ஐ நோ, நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் ஷீட்ல எழுதி ஐ ஜஸ்ட் கெப்ட் இட். ஒரு நோட் புக்ல எழுதி டேபிள்ல வச்சிருக்கேன். ஸோ மை டாட்டர் சீஸ் திஸ் and then I said, can we make a pamphlet out of this அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா I will make it for you அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தா. அந்த pamphlet நான் வந்துட்டு ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். It became my life. I'm doing இதுதான் இப்ப எனக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னா பாய் அப்படின்னா நானும் பாயிண்ட் வந்துடணும், வேற வழி இல்ல. பட் இப்போ I can carry this wherever I go. அப்படின்றது வந்து என்னோட மைண்ட்ல நம்ம என்ன பண்றோம்ன்றத நம்ம தான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கணுமே தவிர, ஓ வாவ் நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு இன்னைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, சோ வாட் we are doing, we know it, and then that's why we are doing it. So ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கோவிட்க்கு அப்புறமா வந்திருக்கு. ஆமா, நம்மளுக்கு ஹனுமான் சாலிசாக்கு அப்புறம் வந்திருக்கு. அதனால எங்கேயும் போகிறதுக்கு இல்ல, யூ கேன் டீச் ஃப்ரம் ஹோம், யூ ஹேவ் பீப்புள் கமிங் ஓவர் அப்படிங்கறத நான் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஐ குட் figure that out. Okay, so take your time, decide what you want to do, and nothing is impossible. Don't get dejected. நான் நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், because I have spoken to many people. Don't get dejected, don't get hurt, you know, like sometimes people say don't allow others to hurt. Yeah, you're right, don't allow others to hurt you. But yes, you know why women are vulnerable that way, because some people use the words like money, which is something ஏன் நமக்கு அது டாண்ட் financial independence நால தான் வந்து அது டாண்ட் ஆகுது தவிர, ஏன்னா ஏபிள் பீப்புள்
முடிஞ்சு என்னால முடியும் அப்படிங்கிற அவங்களுக்கு தான் அது ஹர்ட் ஆகும். நீ என்ன வேணா பேசு, என்னால முடியாது அப்படின்னா அது வேற கதை. அது வேற கதை. அதனாலதான் ஹர்ட் ஆகுது. சோ உங்களால முடியும் அப்படின்னு நான் நினைக்கும் போது கண்டிப்பா ப்ளீஸ் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிற இடத்துல 3 ஸ்டெப் வச்சு பாருங்க. கண்டிப்பா all of us can shine. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிலீஃப் இருக்கும், லைக் உங்களுக்கு எந்த சாமியா இருக்கலாம், இல்ல சுப்ரீம் பவர்னு நீங்க நினைக்கலாம், ஆமா, நேச்சர்னு நினைக்கலாம், அதுக்கு பேர் என்ன வேணாலும் இருக்கலாம், யூனிவர்ஸ் நினைக்கலாம். ஜஸ்ட் லீவ் இட் டு தட் பவர் and they will surely take care of us. Correct. நம்ம அம்மா அப்பாவுக்கு கூட எக்ஸாக்ட் டைமிங் தெரியாது. இந்த டைம்ல நம்ம பொண்ணுக்கு இது பண்ணனா சரியான்னு தெரியாது. பட் அவங்களுக்கு தெரியும், அவங்க பாத்துக்குவாங்க. அது வந்து ஒரு மனசு பக்குவம்னு சொல்லலாம். மெச்சூரிட்டி வரணும் அவங்களுக்கு. லைக் வரும், கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் வித் யூ. என்ஜாய்ட். எங்கேயோ தொடங்கணும், எங்கேயோ அப்படி it flowed like a river. We didn't do any preparation. Correct. And I hope it helps at least 1 or 2 people who watches this. Yes. That is my motive of starting this channel. Yes. Yeah. Yes. So if at least 1 or 2 people get like, okay, இவங்க லைஃப்ல இந்த டைம்க்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ நம்ம எப்போ அதாவது ஸ்டார்டிங்கிறது எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்காவது 2 பேருக்காவது ஹெல்ப் ஆச்சு, ஒருத்தருக்கு ஹெல்ப் ஆனா கூட இட்ஸ் ஓகே. லைக் we'll be happy to give open conversation like this. Yes. So with a new friend of mine, I'll be seeing you soon. Bye.